இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இந்த உலகத்தில் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் என்று சில சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று ஐஸ்வர்யம். உண்மையாக நம்மை நாம் தாழ்த்தி தாழ்மையா இருந்தால் ஐஸ்வர்யம் நமக்கு தேடி வரும். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் ஐஸ்வர்யம் தேடி வரும். இரண்டாவது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் மகிமை. கர்த்தர் நமக்கு மகிமையை தருவார், மகிமையாய் வாழ வைப்பார். மூன்றாவது, அது நமக்கு ஜீவனாய் இருக்கும். நமக்கு அதுதான் வாழ்க்கை. எனவே எப்போதும் தாழ்மையா இருப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தரால் வருகிற பலனாகி ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் பெற்று கர்த்தருக்காய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.